எங்களுக்கு முன்னாலே சந்தர்ப்பம் ஒன்று வந்தது. இப்படியான சந்தர்ப்பம் கடந்த காலத்திலே ரெண்டு தலைவர்கள் எங்களுக்கு இருந்தது. ஜனநாயக ரீதியாக ஒன்று இலங்கை சுதந்திரம் அடைய போகிறது அல்லது வெளியேற போகிறார்கள் என்கிற நிலைமை ஏற்பட்டது. அப்பொழுது அந்த சந்தர்ப்பத்தை சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையிலே பிரயோகிக்கிற வாய்ப்பை நாங்கள் தவறவிட்டோம். இருந்தாலும் அந்த நேரத்தில் தமிழர்கள் சார்பிலே சம உரிமை கோரிக்கை அமது மிக வலுவாக எழுப்பப்பட்டது. அதற்கு பிறகு 72ஆம் ஆண்டிலே டொமினியன் அல்லது பிரிட்டிஷ் ஆதிக்கத்திற்கு ஏதோ ஒரு விதத்திலே அரசியலமைப்பு ரீதியாக மிக மெலிதாகவாவது கட்டுப்பட்டிருந்த அந்த அரசியல் அந்தஸ்தை தூக்கி எறிந்து ஒரு குடியரசாக இலங்கை மாற வேண்டும் என்கிற முயற்சிகளில் 72லே அன்றைய ஸ்ரீமாவோ அரசு எடுத்த பொழுது அப்பொழுதும் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. நாங்கள் சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலே எங்களுக்கென ஒரு சுதந்திர அரசினை அமைக்க விரும்புகிறோம் என்கிற கோரிக்கையை வலுவாக எழுப்பவில்லை. அதையும் நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. அப்படி சொல்வோமே, பயன்படுத்திக் கொள்ளவில்லை. இப்பொழுது ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கு. இங்கே ஏகிய ராஜ்ய அரசியல் அமைப்பை கொண்டு வர பார்க்கிறார்கள் என்கிற எங்களுடைய பார்வை ஒரு புறம் இருக்க, சிங்கள தேசம் ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு முன்னாலே தருகிறது. 3/2 பெரும்பான்மையை கொண்டிருக்கிற அரசாங்கம் இன்றைய அரசியல் அமைப்பை ஒதுக்கிவிட்டு புதிய ஒரு அரசியல் சாசனத்தை கொண்டிருப்பார். இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் எப்படி பயன்படுத்த போகிறோம் என்று பார்ப்பது ஒரு ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையாகவும் இந்த சந்தர்ப்பத்திலே இருக்க முடியும் என்று நான் தாழ்மையாக நாங்கள் எதிர்கொள்வோம். இந்த நாட்டிலே அடக்கி ஒடுக்கப்பட்டு வந்திருக்கிற நாங்கள் இத்தனை துன்ப துயரங்களை எல்லாம் சந்தித்து வந்திருக்கிற நாங்கள் எதை கொள்வோம்? அதை எங்களாலே ஒரு 4 வரிகளிலே தெளிவாக சொல்ல முடியாதா? எங்களுக்கு என்ன வேண்டும்? எங்களுக்கு ஒரு அரசு வேண்டும். எங்களை நாங்களே எங்களுடைய தாயகத்திலே ஆடுகிற ஒரு அரசு வேண்டும். அதற்கான உரிமை எங்களுக்கு இருக்கிறது. சுய நிர்ணய உரிமை சர்வதேச ரீதியாக இன்டர்நேஷனல் கவர்னன்ட் ஆஃப் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் என்று 1948 கொண்டு வரப்பட்ட சர்வதேச சமவாயத்திற்கே எங்களுக்கு அது உரிமை. அதை யாரும் மறுக்க முடியாது. அந்த உரிமையை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் எப்படி வலியுறுத்துவோம்? அறிவுபூர்வமாக சிந்தித்தால் சிங்கள தேசம் இந்த இலங்கை தீவு எதிர்காலத்திலும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். அல்லது இலங்கை தீவிலே பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. இன ரீதியாக நீண்ட காலமான ஒரு யுத்தத்திற்கு விளைவகுத்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். அதை சிங்கள தேசம் பயன்படுத்தும். எங்களை பொறுத்த மட்டிலே நாங்கள் எங்களுடைய சொந்த மண்ணிலே நிகழ்ந்து சுதந்திரத்தோடு வாழ வேண்டும் என்று விரும்பினால் நாங்களும் பயன்படுத்துவோம். நாங்கள் திட்டவட்டமாக இந்த சந்தர்ப்பத்திலே நமக்குடைய சுய நிர்ணய உரிமை தமிழ் தேசம், தமிழர் தேசம் சுயாட்சி கோருகிறது. அந்த சுயாட்சி கோரிக்கையை அதை இப்பொழுது சிங்கள தேசத்துக்கு சொல்கிறது. உலகமெங்கும் பல்வேறு இனங்கள் வாழ்கிற நாடுகளிலே பல நாடுகளிலே, எல்லா நாடுகளிலும் சொல்ல முடியாது, ஆக குறைந்தது சில நாடுகளிலாவது வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்படுகிற
இணைப்பாட்சி அல்லது சமஷ்டி ஆட்சி என்பதன் அடிப்படையிலே ஒரு பூரண பொறுப்பு வாய்ந்த சுயாட்சி அரசினை இந்த இலங்கை தீவிலே சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையிலே தமிழர் தேசம் கோரி நிற்கிறது என்கிற அந்த கோரிக்கையை ஒரே குரலிலே தமிழர் தேசம் சொல்லும். அங்கு மிகுமாக ஒரு சிலர் தவறி போகலாம். ஆனால் மிக பெரும்பாலும் அபரிதம் தமிழர் தேசம் சொல்ல முடியும். அப்படி சொன்னால் அதுக்கு சிங்கள தேசம் பதிலளிக்க வேண்டியது. இந்த கோரிக்கையின் உள்ளம்சங்களை உள்ளடக்கங்களை பற்றி எல்லாம் பேசுவதற்கு முன்னர் இதற்கு சிங்கள தேசம் பதிலளிக்க வேண்டும். சிங்கள தேசத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிற இன்றைய ஜனாதிபதியும் அவருடைய அரசாங்கமும் பதிலளிக்க வேண்டும். 3 பேரும் அவர்கள் பேச தயார் என்றால் நாங்கள் பேசலாம். அவர்கள் பேச தயாரில்லை. இனப்பிரச்சனைக்கு இலங்கை தீவுக்குள்ளே ஒரு நீதியான நிரந்தரமான தீர்வினை அரசியல் வழியிலே சமாதான வழியிலே கொண்டு வருவதற்கு கிடைத்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த அவர்கள் விரும்பவில்லை என்றால் அவர்கள் யாரும் வற்புறுத்தவில்லை. அந்த சந்தர்ப்பம் அவர்களை கடந்து போகும். அதுக்கு பிறகு நாங்கள் மற்ற விஷயங்களை பேசலாம். பொது வாக்கெடுப்பு அப்படி அது எங்கே போய் சேர வேண்டுமோ அங்கு போய் சேரத்தக்கதாக நாங்கள் எல்லோரும் விசுவாசமாக வரும் சொல்லலை உணர்ச்சி பூர்வமாக அறிவுபூர்வமாக தொடர்ச்சியாக செயல்பட முடியுமா என்றால் அது எங்கே போய் சேர வேண்டுமோ அதை அங்கே கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாங்கள் நம்பிக்கையோடு செய்யலாம். எல்லாவற்றிலும் முதல் 2, 3 சில படிநிலைகள். இப்பொழுது எங்களுடைய இந்த நீண்ட நெடிய அரசியல் பிரச்சனையை பொறுத்தவரையிலே நாங்கள் ஒரு படிநிலைக்கு வந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தை தமிழர் தேசம் பயன்படுத்த வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தை சிங்கள தேசத்திற்கு இறுதியாகவும் உறுதியாகவும் தமிழர் தேசம் முன்வைக்க வேண்டும். அதாவது எங்களுடைய தீர்வு என்பது எந்த அடிப்படையிலே அமைய முடியும் என தமிழர் தேசம் விரும்புகிறது. ஒரு ஒன்றுபட்ட நாட்டுக்குள்ளே அந்த தீர்வை கொண்டு வருவதால் அது எப்படி அமைய வேண்டும் என்று தமிழர் தேசம் கோருகிறது என்பதை மிக சுருக்கமாக திட்ட தெளிவாக நாங்கள் சொல்லியாக அதற்கு பாசிட்டிவான வருமானால் மிகுதியை நாங்கள் பேச மற்ற விஷயங்கள் அந்த திட்டம் இந்த திட்டம் எதிரோ திட்டத்தை பற்றியெல்லாம் பேசலாம். அது பிரச்சனை. முதலிலே அவர்கள் பந்தை நாங்கள் அவர்களை நோக்கி அறியும். பந்து திரும்பி வருமானால் நாங்கள் ஆட விளையாடலாம். இல்லையே நாங்கள் ஏனைய வழிகளை சிந்திக்க வேண்டியது. அதற்கான உரிமை எங்களுக்கு இருக்கிறது. அதற்கான துணிவு எங்களுக்கு இருக்கிறது. அதற்கான வலிமை எங்களுக்கு இருக்கிறது. எங்களது தேசமும் அதற்கு நிச்சயம் தயாராக. நன்றி.